கேள்விகள் கேட்ட விடலாம் வந்துட்டா சரியா விடலாம் தெரியுமா? ஓ, வரலையா ஸ்கிரீன்? வந்துச்சு. ஆ உங்களோட ஒதுப்போம். بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها. திருப்பி ஒதுங்க. إذا زلزلت الأرض زلزالها. ஒர்து ஆப்பிள் எ அர்து தான் வரணும் ஓ அல்ல. إذا زلزلت الأرض زلزالها. ரெண்டாவது. أفلا يعلم إذا بعثر ما في القبور. திருப்பி ஒதுங்க சின்ன பிள்ளை. أفلا يعلم إذا بعثر ما في القبور. ما في القبور எத்தனை செகண்ட் விட்டணும்? ஒரு செகண்ட் இரண்டாலும் ஒரு செகண்ட் இரண்டு முன்னுக்கால யாரிக்கிறது அதான் இதே. ஒத்தருங்கள. இப்ப விட பெல. ம் யார் சொல்லி தந்தே? ஒத்தர் சொல்லிட்டு அப்ப விட பெலே எப்படி பிள்ளை ஆயிடுச்சு? எப்படி விடை பிழையாகியது? தெரியாது. தெரியாதா சொல்லி தரலையா? இல்ல. ஆஹா போன கிளாஸ்ல இருந்தீங்க நான். போன கிளாஸ்ல சொல்லி தந்தீங்க. எத்தனை செகண்ட் நீட்டணும், அது ஏன் அப்படி நீட்டணும் சொல்லி தரலையா? ஏன் நீட்டணும் சொல்லி தரலையா? சரி தந்து. அதுதானே மறந்துட்டா? இல்ல. ஆ சும்மா சொல்லுங்க அப்ப ஏன்னு சொல்லுங்க இரண்டு பாப்போம். ஆ 2 செகண்ட் ஒரு அளவு. 2 செகண்ட் ஒரு அளவா? இப்பதான் ஞாபகம் அப்படியா? செகண்டா என்ன அளவுண்டா என்ன? செகண்டா ஆ ஒரு செகண்ட் இப்படி செய்யற அளவுண்டா என்னோட கை விரல்களை மடிக்கிறது. எவ்வளவு முறை மடிக்கிறது? மடிக்கிறது. ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை கை விரல மடிக்கலாம்? 2. ரெண்டு. அப்ப அது எப்படி ஒரு செகண்ட் சரி 2 செகண்ட் ஒரு அளவு வரையலுமா? 2 செகண்ட் ஒரு அளவு சரி வருமா? நான் அப்படி சொல்லவே இல்லை மல்லு. சொல்லலையா? சொல்லலையா? இல்ல. இதுதானே. ஓ. ம் ரெக்கார்ட தான் கேட்டு பார்க்கணும் இப்ப. சரி, சொல்லுங்க அப்ப குபூர். குபூர் இவ்வளவு ஏன் நீட்டுறா? எத்தனை செகண்ட் இடணும்? 2 அளவு ஒரு செகண்ட். 2 அளவு 1 செகண்ட். அது சொல்லுங்க 2 அளவு 1 செகண்ட் அப்படியா? ஓ. ஏன் அது? மத்துடைய எழுத்துக்கள் அலிஃப் வாவ் ய. ஓகே குட். அலிஃப் ஹத்ஹா மத்த குறிக்கிறது. ம் வாவ் லம்ம மத்த குறிக்கிறது. ய ம் கஸ்ன மத்த குறிக்கிறது. அப்படின்னா ஒரு ஒரு எழுத்து ஒரு மத்துடைய எழுத்து சுக்குன் செஞ்சு வந்தா அதை நீட்டணும்.
நீட்டணும். அப்போ வசனத்துல இடையில வந்தா நீட்டுறது, வசனத்துல கடைசியில வந்தா நீட்டுறது எல்லாம் ஒன்றுதான். அப்படித்தானே? இல்ல, இல்லையா? அப்ப கடைசியில வந்தா மட்டும். ஆ? கடைசியில வந்தா மட்டும். கடைசியில வந்தா மட்டும் அப்படியா? ஓ, அப்ப இதை நீட்டு இல்லையா? இதா அஃபலா நீட்டப்படாது அப்படியா? அஃபல யஅலமு இத புஅசிரம ஃபில் ம நீட்டல அது அப்படியா? இல்ல. சொன்னீங்க இப்ப வசந்த கடைசியில வந்தா மட்டும் தான் நீட்டணும். நீங்க சொன்னீங்க. சொன்னீங்க இப்ப வசனத்துல கடைசியில வந்தா மட்டும் நீட்டுவோம் சொல்லலையா? சொன்ன. ஆ, பாப்பமே. உங்களோட வாயால சரியான விட வரணும். அதுக்காக வேண்டிதான் நான் உங்களை போட்டு கேள்வி கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் வரக்குள்ள நிக்கணும். எல்லா இடத்தையும் வரைக்கும் நீட்டணும். எந்த எந்த விதமான வேறுபாடும் இல்லை. எல்லாத்துலயும் 2 அளவு 1 செகண்ட் சரி அப்படியா? இல்ல, ஆ, மறுபடி எழுத்துக்கள் வந்தா. அதான் கேட்கிற. மத்தடி எழுத்து வந்துச்சுன்னா 1 செகண்ட்னா போதும் எல்லாத்துலயும் அப்படித்தானே? ஓ, ஓ. ஆ, சின்ன பிளவு உண்டி இதுல சின்ன விடைக்குள்ள எல்லா இடத்துலயும் நாங்க 1 செகண்ட் 2 அளவு நீட்டுறது போல. எப்படி அஹ்னஃப்? எல்லா எல்லா இடத்துலயும் டிக்கிறது நீட்டுறது பிள்ளை. எல்லா இடத்துலயும் நீட்டுறது போல. சரி, நான் அதை பாப்போம் சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு சொல்லி தருவேனா? அடுத்த கிளாஸ் கேள்வி கேட்குது சொல்லி தருவேன். மூணாவது பாப்போம். மல்லியம் மசம் கேக்குது. சரி, ஓகே. முடிஞ்சு கேட்போம் போதும். மூணாவது. فإذا فرغت فانصب. சரி போதுங்க. فإذا فرغت فانصب. நாலாவது. والليل إذا سجى. சஜ எத்தனை செகண்ட் இடணும்? 2 அளவு 1 செகண்ட். ஆ, ஏனது? ஏன் நாங்க 2 அளவு 1 செகண்ட் விட்டுறோம்? மறுபடி அடையாளம் அல்ல. எங்க வந்துக்குது? பதா மத்து வந்ததுனால. பத்தொன்பது தான் எங்க வந்துக்குது வசனத்துல? கடைசியில. ஆ, முதலாவது போதும் கொஞ்சம். إذا زلزلت الأرض زلزالها. ஆ, அந்த ஜில்சாலஹ எத்தனை செகண்ட்? 2 அளவு 1 செகண்ட். ஆ, அது ஏனது? அதோட மறுபடி எழுத்து அலிஃப் பண்ணிக்கிறது. வெரி குட். நீங்க முதலாவது சொன்ன ஆன்சரும் சரி, நான்காவதுல சொன்ன ஆன்சரும் சரி. ரெண்டாவதுல உள்ள ஆன்சர் எல்லாம் பிரச்சனை இருக்குது. சரி, நான் சொல்லித்தாரேன். திருப்பி கேள்வி கேட்பேன் அடுத்த கிளாஸ்ல. ரெண்டாவதுல உள்ள விஷயம் என்னென்றால், இந்த இடம் முதலாவது நீங்க இறுதி எழுத்துக்கு என்ன செய்றீங்க? ராக்கு சுக்குன் வைக்கிறது. பூனை வச்சு நிப்பாட்டீங்க. குபூரி என்றா ஓதுறீங்க. இல்ல, குபூர். குபூர் என்று சுக்கூன் வச்சு ஓதுறீங்க. அப்போ முதலாவது கேன்சர், முதலாவது விஷயம், வசனத்திட இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதுறோம். ரெண்டாவது,
நாங்க சுக்கூனை வச்சு ஓதுற அந்த எழுத்துக்கு முன்னால இருக்கிற எழுத்து மத்தினுடைய ஒரு எழுத்தாக இருக்குது. இருக்குதா? ம். என்ன எழுத்து? மதுர எழுத்து. மதுரை அடையாளம். மதுர அடையாளமா? முதல்ல கிளியரா? இறுதி எழுத்துக்கு நாங்க சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறோம். கிளியரா அது? ஆ. என்ன எழுத்துக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க? கஸ்ரத்துன். என்ன எழுத்துக்கு சுக்கூன் வைத்து நிறுத்துறீங்க? யா. யா. அப்படியா? வாவ். வாவ். யார் பக்கத்துல யாங்கிறது வாவுங்கிறீங்க? தெரியாமலே. தெரியாதா? பக்கத்துல யாருன்னு தெரியாதா? திரும்பில பக்கத்துல. ம். நான் இப்போ என்ன என்ன கேள்வி கேட்டேன்? என்ன என்ன எழுத்து ஈக்கிறது? என்ன எழுத்து ரெண்டு. இப்ப நாங்க எத்தனை வசனம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இரண்டாம் வசனத்துல லாஸ்ட். வெரி குட். ரெண்டாவது வசனத்துல கடைசி. ரெண்டாவது வசனத்துல கடைசியை நீங்க எப்படி நிப்பாட்டுறீங்க? ஃபதாத்னு வச்சு நிப்பாட்டுறீங்க அப்படியா? என்ன? இரண்டாவது வசனத்துல கடைசிய நீங்க எப்படி நிப்பாட்டுறீங்க? கடைசி எழுத்துக்கு கஸ்ரத்துன்னு வச்சு நிப்பாட்டுறீங்களா? ஃபத்ஹத்துன்னு வச்சு நிப்பாட்டுறீங்களா? என்ன செய்றீங்க? சுக்குன் வச்சு. சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. நீங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற எழுத்து எது? ரா. ரா. அதான் முதலாவது கேட்ட கேள்விக்கான ஆன்சர். சுக்கூன் வைத்து நிப்பாட்டுற எழுத்து என்ன? ரா. ராக்கு முன்னால வந்திருக்கிற எழுத்து என்ன? வாவும் பவும் சேர்ந்து. நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டேன்? ராக்கு முன்னால வந்திருக்கிற எழுத்து என்ன? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லையா? ராக்கு முன்னாடி ஒண்ணுமில்லை அப்படியா? இந்த ஐக்கிரா ராக்கு முன்னால ஒண்ணும் இல்லையா? பின்னால அப்படியா? பின்னுக்கா? வாவ். வாவ். என்ன வாவ் அது? லம்மத்துன்னு வைக்கப்பட்ட வாவ் அப்படியா? சுக்குன் வைக்கப்பட்ட வாவ். சுக்குன் வைக்கப்பட்ட வாவ் என்னது? எதனுடைய எழுத்து சுக்குன் வச்ச வாவ்? மத்துடைய எழுத்து. மத்தினுடைய எழுத்து. நல்லா கேட்டுக்கலாம். நான் அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேன் இதை. அப்ப முதலாவது முதலாவது என்ன சொன்னோம்? கடைசி எழுத்துக்கு சுக்குன் வச்சு நிப்பாத்தணும். சுக்கூனை வச்சு நிப்பாட்டிக்கிறோம். எனவே என்ன எழுத்து சுக்குன் வச்சுக்கிறோம்? ராவ. ராக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டிக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எது? வாவ். என்ன எழுத்து அது? மத்தினுடைய எழுத்து எழுத்து. வாவ். அப்ப இது நல்லா கேட்டுக்கொள்ளணும். முதலாவது சுக்கூன், கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து மத்தினுடைய எழுத்து. இந்த மாதிரி ரெண்டும் மீந்துச்சு என்றால் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எது? மத்தினுடைய எழுத்துக்கு முன்னிக்கிற என்ன எழுத்து? ப. பா. அந்த பாவை நீங்க என்ன செய்யணும் என்றால் இரண்டை விட கூட செகண்ட், ஒன்று 2 செகண்ட் அல்லது அதை விட கூட செகண்ட் என்ன செய்யணும்? நீட்டி. நீத்தணும். அப்போ 1 செகண்ட் நீட்டி ஓதுனா சரியா? குபுர் என்று ஓதுனா சரியா? 1 செகண்ட் நீட்டி. இல்ல. இல்ல, நீங்க எத்தனை எத்தனை செகண்ட் விட சொன்னீங்க? ஒரு செகண்ட் இரண்டடும். இப்ப நான் எத்தனை செகண்ட் நீட்டணும் விட சொல்லி தந்திக்கிறேன். அதுக்கான காரணத்தையும் சொல்லி தந்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல காரணத்தையும் கேட்பேன் இன்ஷா அல்லாஹ். சரி. ரெடி ஆயிட்டு வரணும். சரி.